ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருத்து போன கொலுசை எப்படி நகை கடையில் இருக்கிற மாதிரியே பளபளன்னு மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே பொதுவாக கருத்து போன கொலுசு பீரோவில் ஒரு மூலையில் போட்டு வச்சுருப்போம். இது மாதிரி கருத்து போன கொலுசை 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு எப்படி பளபளன்னு நகை கடையில் இருக்கிற மாதிரியே மாற்றலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருத்து போன கொலுசையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்கும் போதே அதில் எவ்வளோ அழுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அது இன்னும் நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிச்சா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது சீக்கிரமாக அழுக்கு போயிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது கொதிக்கும் போதே கலர் மாறுறது நல்லா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். நகை கடையில் எப்போவுமே காசு கொடுத்து கொலுசை க்ளீன் பண்ணாமல் இதே மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நகை கடையில் க்ளீன் பண்ணிட்டு வந்த மாதிரியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த கொலுசு வீட்டில் தான் க்ளீன் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வரும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அந்த தண்ணியை காட்டுறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. கொலுசில் இருக்கிற அழுக்கு பாதி தண்ணியிலே வந்துடுச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் நார்மலாக இது மாதிரி விபூதி இருக்கும்ல, இந்த விபூதி வச்சு தான் இன்றைக்கி நம்ம கொலுசை க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு விபூதியில் போயிட்டா நம்ம கொலுசை க்ளீன் பண்ண முடியும். அதில் போய் எப்படி பளிச்சுன்னு வரும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். விபூதியை ஒரு பிளேட்டில் நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வேஸ்ட்டான ப்ரஷ் இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக விபூதியை தொட்டுட்டு நம்ம கொலுசில் எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ப்ரஷ் வச்சு தான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொலுசில் சந்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா விடும். இடையில விபூதியை தொட்டு தேய்ச்சிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த அழுக்கு வந்து போகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். தண்ணி தொட்டு தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொலுசோட பின்னாடி சைடும் நல்லா தேய்க்கணும். முன்னாடி சைடு அந்த திருவாணி இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா பேக் சைடும் நல்லா தேய்ச்சிக்கலாம். பேக் சைடு நம்ம ஈஸியாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி அந்த முத்தி இருக்கிற சந்திலெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அழுக்கெல்லாம் நல்லா போகும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு தண்ணியில் கழுவி காட்டுற பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் கொலுசு. இப்போது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பளிச்சுன்னு வருதுன்னு. நீங்களே பாருங்கள் ரிசல்ட்டை. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கூட தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பவுலில் இருக்கிற தண்ணியிலே வாஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லா கொலுசையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா கொலுசும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொலுசும் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம கொலுசெல்லாம் இப்படி தான் இருக்குது. நகை கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரியே எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொலுசு எப்படி இருந்தது? கருப்பாக அழுக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தான் நகை கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி எத்தனையோ பேர் கொலுசு கருப்பாக இருக்குன்னு பீரோவில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருப்பீங்க. அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.